உங்களுடைய பண தேவை எவ்வளவு இருக்கு, அது எந்த மாதிரியான இருக்கு அப்படின்றத பத்தி அவர்கிட்ட மனசார வேண்டிக்கோங்க. அப்படி வேண்டிக்கும் போது ஏதாவது பத்தி, அப்புறம் ஜாதி மல்லி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பூவை வந்து அவர் மேலே வச்சுட்டு, அதாவது அந்த ஃபோட்டோவில் வந்து வச்சுட்டு அவருக்கு வணக்கம் செலுத்தி நீங்கள் வந்து மனசுக்குள்ளே வேண்டிக்கும் போது உங்களுடைய மனசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித அமைதியான இடத்துல வந்து நிற்கிறத நீங்களே கண்கூடா உணர முடியும். அப்படி உணர ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் வந்து ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு அர்த்தம். சரியா? அப்படி ஏற்றுக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பணத்தினுடைய தேவைகள் வந்து பூர்த்தியாக ஆரம்பிச்சிடும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமாக அப்படி வேண்டிக்கிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய வேலையை வந்து பார்க்க போயிடலாம். அதுக்கப்புறமாக தினமும் அதுக்கு அடுத்த நாள் வந்து நீங்கள் எத்தனை மணிக்கு எந்திரிச்சாலும் பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் எப்போ எந்திரிக்கிறீங்களோ அப்போ வந்து பழையபடி பகவானை போய் பார்த்துட்டு, அதாவது குளிச்சுட்டு, சூரியன் உதயத்துக்கு முன்னாடி தான் இல்லை, நீங்கள் எப்போ எந்திரிக்கிறீங்களோ அப்போ எந்திரிச்சிட்டு போய் குளிச்சுட்டு உங்களுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு கூட நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ குளிச்சுட்டு அதுக்கப்புறமா பூஜை ரூமுக்கு வந்துட்டு பகவானை பார்த்துட்டு தினமும் ஒரு பத்தி மட்டும் ஏற்றி வைக்க மறந்துடாதீங்க. சரியா? ஸோ